Hi friends, welcome to Sanvi's Kitchen. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா மொறு மசால் தோசை எப்படி வீட்லயே சிம்பிளா ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஹோட்டல்ல வந்து ஒரு தோசைக்கு மேல மசால் தோசை நம்மளால சாப்பிட முடியாது. பட் வீட்ல வந்து செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும், ஹைஜீனிக்காவும் இருக்கும். 2-3 மசால் தோசை கண்டிப்பா வந்து சாப்பிடுவீங்க. ஹோட்டல்ல யூஸ் பண்ற ஒரு சில டிப்ஸ் வந்து இந்த வீடியோல சொல்லிருக்கேன். ஃபுல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு 3/4 கிலோ உருளைக்கிழங்கு வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் தோலி வந்து நல்லா எடுத்துட்டு இதை வந்து இந்த மாதிரி ஒரு மத்து வச்சோ இல்லை ஸ்மாஷர் வச்சோ வந்து நல்லா வந்து மசிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மசால் வந்து தோசை விட்டு வெளியில் வராமல் இருக்கும். உங்களுக்கு வந்து நல்லா மொறுன்னு ரோஸ்ட்டாக வந்து கிடைக்கும். இப்போ உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டாச்சு. அடுத்தது மசால் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்க்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, துருவின இஞ்சி, 4 பல் பூண்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். பூண்டு வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிக்கட்டும். வெடிச்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதோட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இதோட கலர் வந்து மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து மிச்ச பொருட்கள்லாம் வந்து ஆட் பண்ணலாம். பார்த்திங்க அப்படின்னா இப்போ கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் வந்து வதங்கியிருக்கு. இப்போ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து வதங்கினதுக்கப்புறம் இப்போ காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம கீரை வச்ச 3 பச்சை மிளகாயை நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கருவேப்பிலை, துருவி வச்ச இஞ்சி, அந்த 4 பல் பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு ஒரு கலருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அந்த 3 பச்சை மிளகாய் வந்து சரியாக இருந்தது, காரம் சரியாக இருந்தது அப்படின்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கும் இதுலேயே ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து நல்லா வந்து ஒரு சேர வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கேஸ் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமனை மட்டும் நீங்கள் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஹோம்மேட் மசால் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுது. இதுக்கப்புறம் நம்ம தோசை வந்து வாக்க ஆரம்பிச்சிடலாம். இது யூஸ்வலாக நம்ம வீட்லேயே வந்து அரைக்கிற தோசை மாவு தான். இதை வந்து ஹாட் தவாவில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். பொதுவாக ஹோட்டலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணெயும் நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தோசைக்கு விடுவாங்க. அதே காம்பினேஷனில் விட்டோம் அப்படின்னா அதே சேம் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ தோசை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தோசை துருப்பு வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு நல்லா தின்னான கிறிஸ்பியான ரோஸ்டடான தோசை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க வச்ச மசாலா வந்து இந்தமாதிரி தோசை ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்தமாதிரி ஒரு பக்கம் மட்டும் வச்சு ஸ்டஃப் பண்ணி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டாக இருக்கும். ஹோட்டலில் உங்களுக்கு எப்படி கிறிஸ்பியாக ரோஸ்ட்டாக கிடைக்குதோ அதே மாதிரி வீட்டில் வந்து செய்ய முடியும். இதே மாதிரி இன்னொரு தோசை வாத்து காமிக்கிறேன் பாருங்கள்.
பர்ஃபெக்டான டெக்ஸ்டர், பர்ஃபெக்டான டேஸ்ட்டோட வீட்லேயே ஹைஜீனிக்காக மசால் தோசை ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸ்க்குலாம் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஹோட்டலில் பார்த்திங்க அப்படின்னா சட்னிலாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, பொடியெல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப காரம் சேர்க்காம சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய மசால் தோசை சிம்பிளாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷே வந்து தேவையில்லை. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் தக்காளி சட்னியோ தேங்காய் சட்னியோ வந்து தொட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் watching friends.